அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் கனிவான வணக்கங்கள். நம்ம வீடியோவை முதல்ல பார்க்கறதா இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம 8 தொகை நூல்கள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? சரி வாங்க, நம்ம வீடியோல 8 தொகை நூல்களுள் கற்றறிந்தார் ஏத்தும் களி என கூறப்படும் கலித்தொகை நூலை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? கலித்தொகை அகம் சார்ந்த ஒரு பாடல். கலித்தொகை எதனை பற்றியது அப்படின்னா அகத்தை பற்றியது அப்படின்னு சொல்லி நம்ம கலித்தொகையை பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப பாவகையால் பெயர் பெற்ற 2 நூல்கள். ஒண்ணு என்ன அப்படின்னா கலித்தொகையும் 2 பரிபாடலும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் இல்லையா? வரதராஜனார் அவர்கள் இந்த கலித்தொகையை என்ன சொல்றாரு அப்படின்னா கற்றறிந்தார் ஏத்தும் களி. நம்ம சொன்னோம், அதாவது நற்றினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த 10 ஓங்கு பரிபாடல் இல்லையா? அடுத்து நம்ம சொல்ல போற வரிகள் என்ன அப்படின்னா கற்றறிந்தார் ஏத்தும் கள்ளியோடு அகம்புறம் என இத்திரத்த 8 தொகை நூல்கள் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? இப்ப கற்றறிந்தார் ஏத்தும் களி எனவும் கல்வி வளார் கண்ட களி எனவும் யாரு கூறுவது அப்படின்னா வரதராஜனார் அவர்களின் தொடர்கள். கலித்தொகையை பத்தி சிறப்பித்து கூறக்கூடிய ஆசிரியர் யார் அப்படின்னா வரதராஜனார். என்ன சொன்னாரு அப்படின்றத நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் இல்லையா? கற்றறிந்தார் ஏத்தும் களி கல்வி வளார் கண்ட களி அப்படின்னு சொல்லி அதை வரைமுறைப்படுத்துறார். இப்ப பாடல் எத்தனை பாடல்களை கொண்டது கலித்தொகை அப்படின்னா 149 பாடல்களை கொண்டது. ஒரு பாடல் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நமக்கு கடவுள் வாழ்த்து பாடல். கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யாருன்னு சொன்னோம்? பாரதம் பாடிய பெருந்தேவனாரே. ஒவ்வொரு பாடலுக்குமே நம்ம கடவுள் வாழ்த்து பாடல் பாடியவர் யாரு அப்படின்றத நான் பதிவு பண்ணியிருக்கேன் இல்லையா? ஆனா நீங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, 8 தொகை நூல்கள் முழுமைக்குமே கடவுள் வாழ்த்து பாடியவர் யார் அப்படின்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா ஜி.யு. போப். இதையும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும், சரியா? இப்ப இந்த 149 பாடல்களை பாடியவர் யார் அப்படின்னா 5 புலவர்கள் பாடியது. 5 புலவர்கள் பாடியது. ஆனாலும் கே.என். சிவராச பிள்ளையும் எஸ். வையாபுரி பிள்ளையும் கலித்தொகை பாடியவர் ஒருவரே என்னும் கருத்தை பதிவு பண்றாங்க. 5 பேர் புலவர்கள் பாடியது அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் கூட கே.என். சிவராச பிள்ளையும் எஸ். வையாபுரி பிள்ளையும் கலித்தொகை பாடியவர் ஒருவரே என்னும் வரையறையோடு சமர்ப்பிக்கிறாங்க. சரிங்களா? கலித்தொகையோட அடி வரையறை கவனிங்க. 11 அடி முதல் 80 அடி வரை கொண்டதுதான் கலித்தொகை பாடல்கள். ஒரே இதுலயே நம்ம 80 அடிகளை என்ன செஞ்சிடலாம், படிச்சிடலாம். 11 அடி முதல் 80 அடிகள் வரை கொண்டதுதான் இந்த கலித்தொகை பாடல்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இப்ப தொகுத்தவர் யாரு அப்படின்னா நல்லந்துவனார். நல்லா அண்டர்லைன் பண்ணி வைக்கணும். தொகுத்தவர், கலித்தொகையின் தொகுத்தவர் யாரு அப்படின்னா நல்லந்துவனார். தொகுப்பித்தவர் நமக்கு யாருன்னு என்ன செய்யல தெரியல அப்படின்னு சொல்றாங்க. சரியா? நிறைய பேரோட பெயர்கள், ஆசிரியர்கள் நமக்கு என்ன மாதிரியான பகுப்பு முறை கொடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. சரிங்களா? இப்ப இந்த கலித்தொகையின் பகுப்பு முறை என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு திணையையும் ஒவ்வொரு ஆசிரியர்கள் பாடினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்ப பாலை பாடியவர் யார் அப்படின்னா அப்படி நம்ம படிக்கலாம். பாலை பாடிய பெருங்கடுங்கோ. பாலை பாடிய பெருங்கடுங்கோ என்பவர் தான் பாலை திணையை பகுத்திருக்க. குறிஞ்சி கபிலர், நமக்கு ஏற்கனவே தெரியும், குறிஞ்சி பாடிய கபிலர் தான். மருதம் இளநகனார், மருதல் இளநகனார் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. மருதம் மருத இளநகனார். முல்லை முல்லை யார் பாடியது அப்படின்னா சோழன் நல்லுருத்திரன். சோழன் நல்லுருத்திரன். நெய்தல் நல்லந்துவனார். நெய்தல் நல்லந்துவனார். அடுத்து கலித்தொகையின் உள்ளடக்கம் எதனை பற்றியதுன்னு பாருங்களேன். கலித்தொகையின் உள்ளடக்கம் கலித்தொகையின் பாடல்
அமைந்துள்ளன அப்படின்னு சொல்றாங்க. சுடர்தொடியி கேளாய். சுடர்தொடியி கேளாய் என்ற ஒரு ஓரங்க நாடக அமைப்புல தலைவி தோழியிடம் பேசுவனவாக அமைந்துள்ளன. தலைவி தோழியிடம் பேசுவதாக ஓரங்க நாடக அமைப்பு முறையில் அமைந்துள்ளன இந்த கலித்தொகை நூல் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? கடைக்கண்ணால் கொள்வான் போல் நோக்கி நகை கூட்டம் செய்தான் அக்கள்வன் மகன். ஒரு கலித்தொகை பாடல் வரி குறிப்பிடக்கூடிய ஒரு பாடல் தான் இது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடைக்கண்ணால் கொள்வான் போல் நோக்கி நகை கூட்டம் செய்தான் அக்கள்வன் மகன். நம்ம ஒண்ணு சொல்லுவோம், என்ன சொல்றோம் அப்படின்னா, கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஒரு கடுகாகும் அப்படின்னு சொல்லி வரிகளை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? ஆகவே அதோட நோக்குனதுதான் கடைக்கண்ணால் கொள்வான் போல் நோக்கி நகை கூட்டம் செய்தான் அக்கள்வன் மகன். என்ன செய்யறாங்க அப்படின்னா, தலைவியை பார்க்க தலைவன் வருகிறான். என்ன சொல்லி வரான் அப்படின்னா, பசிக்குது அப்படின்னு சொல்லி வரான். தலைவியோட நற்றாய் பார்த்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, யாரோ ஒரு ஆள் பசிக்குதுன்னு சொல்லி வர்றாங்க, அவங்களுக்கு நீ சாப்பாடு போடேன் அப்படின்னு சொல்லும் போது தலைவியானவள் மனம் இறங்கி தன் வலக்கையை நீட்டுகிறாள். இவன் முன்கையை பற்றி கொண்டான். ஐயோ என அலறி துடிக்கிறாள் தலைவி. அதை கேட்ட நற்றாயும் ஓடி வருகிறாள். அப்பொழுது தலைவி பொய்யான காரணத்தை கூறி விலக்கி விடுகிறாள். தலைவிக்கு அப்பொழுதுதான் புரிந்தது யார் வந்தது என, தலைவன் வந்தான் என ஒரு அரியதொரு அகம்பற்றிய செய்தியை கலித்தொகை நவிழச் செய்கிறது என்ற ஒரு செய்தியை நம்ம உள்ளடக்கமா பார்க்கிறோம். சரிங்களா? இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, தாய் எதை உணர்ந்து கொள்ள வேணுமாம்? யாரு? இந்த நற்றாய், தலைவியோட தாய் என்பவள், நற்றாயாக இருப்பவள் எதை உணர்ந்து கொள்ள வேண்டுமாம்? சந்தனம், முத்து, இசை. சந்தனம் பிறக்கும் இடம் மலை, முத்து பிறக்கும் இடம் கடல், இசை பிறக்கும் இடம் யாழ். மூன்றும் வேறு வேறு இடங்களில் பிறந்தாலும் பிறந்த இடத்திற்கு சொந்தமில்லை. ஆகவே பெண்ணாக பிறந்தவளே, நீ புகுந்த வீட்டிற்கு சொந்தமானவள், பிறந்த வீட்டிற்கு சொந்தமானவள் இல்லையே. பெண்கள் ஒரே இடத்தில் பிறந்தாலும் வேறு வேறு இடத்திற்கு செல்ல வேண்டுமே தவிர என்பதை நற்றாய் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியை இந்த கலித்தொகை சுட்டுகிறது. கலித்தொகையின் மரபு குறிப்பு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். திணை ஒன்றருக்கு ஒவ்வொரு புலவர் பாடும் விதம் அழகானது அப்படின்னு சொல்லுது. சரியா? அடுத்து ஓரங்க நாடக அமைப்பு முறையில் அமைந்தது இந்த கலித்தொகை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்து கலிப்பா வகையால் பெயர் பெற்ற ஒரே 8 தொகை நூல் இந்த கலித்தொகை நூல் என அருமையான செய்தியை இந்த கலித்தொகை நூல் வெளியிடுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருந்துச்சுன்னா மாணவர்களே, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.